அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கைகூடி வர வேண்டும் என்றால், நாம் அவரை தேடி வந்து தொழுது கொண்டு அவரிடத்துல விண்ணப்பம் பண்ண ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன இந்த வார்த்தையை அந்த காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் அறிந்திருந்தார்கள். நெகேமியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், ராஜாவிடத்துல தயவு பெற்றான். எஸ்ரா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், ராஜாவிடத்துல தயவு பெற்றான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அடுத்ததாக பாருங்க, எருசலேமுக்கு வந்து 3 நாள் அவன் தங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் அங்கே தங்கி இருக்கிறான். இது இந்த எஸ்ராவின் காரியம். நெகேமியாவின் காரியம் உங்களுக்கு தெரியும். நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. ஆமென். தேங்க்ஸ் மா. அப்போ இந்த உலகத்துல பாருங்க, இந்த நெகேமியா தன்னுடைய தேசத்தினுடைய அலங்கங்கள் எல்லாம் இடிந்து கிடக்கிறதை அவன் காண்கிறான், அறிந்து கொள்கிறான். செய்தி வருகிறது, அங்க சிறையிருப்பின் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கினேன். ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் உபவாசித்து ஜெபித்தான் தெரியுமா? சில நாள் என்ன? எத்தனை நாள்? சில நாள். இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. 120 நாள். எத்தனை நாள்? 120 நாள். நம்ம 120 நாள் இருந்து ஜெபம் பண்ணுவோமா? நம்ம தேசம் இடிந்து கிடக்கிறது, நம்ம தேசத்துல எல்லாமே அழிந்து கிடக்கிறது, மக்கள் கெட்டு போயிட்டாங்க. நம்ம எத்தனை நாள் ஜெபிப்போம்? ஒரு நாள் ஜெபிப்போம், 2 நாள் ஜெபிப்போம், நம்ம பாலுக்கு வேலையை பார்ப்போம் சொல்லுவோம். இவன் ராஜாவுடைய அரண்மனையில பாத்திரக்காரன். அவன் 120 நாட்கள் அவன் தேவ சமூகத்திலே அவன் அழுது புலம்பி இருக்கிறான் என்று சொல்ல முடிகிறது. அந்த இடத்துல ராஜாவை அவன் சந்திப்பதற்கு அவ்வளவு நாள் எடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த 120 நாட்கள் அவன் தேவ சமூகத்தில் இருந்து அவன் அழுகிறான். ஏன் தெரியுமா? அங்க குறிப்பிட்ட காலம்தான் அவன் தேவ சமூக அந்த ராஜாவை போய் பார்க்க முடியும் என்பதுதான் அவருடைய அந்த ராஜா போட்டதான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அவனுடைய வேலையுடைய அமைப்பு. அவன் பானபாத்திரக்காரனா இருந்தாலும் அதோட அந்த வசனம் நான் எழுதி வச்சிருந்தேன். சாரி, மணி ஸ்தோத்திரம். அந்த ஆட்டம்னா என்னது? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆட்டம்னா இலை உதிர் காலம் முடிந்து ஸ்ப்ரிங்கு எப்போ வரும்? ஸ்ப்ரிங் எப்போ வரும்? கடையில் வாங்கிச்சா ஸ்ப்ரிங் வரும். ஆமீன். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வச்சுக்காங்களா, 4 மாதம் நமக்கு இங்கே பனிக்காலம் வருது பாருங்க. இதே மாதிரி இந்த பனிக்காலத்தில் ராஜா வேற அரண்மனைக்கு போயிடுவார். கோடை காலத்தில் ஒரு அரண்மனை, குளிர்காலத்தில் ஒரு அரண்மனை. அப்போ இவனுக்கு ராஜாவை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அப்போ இந்த 120 நாட்கள் கிட்டத்தட்ட 4 மாதம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறான். நம்மனா என்ன பண்ணுவோம்? எங்கள் தேசம் அங்கே கிடக்குது, ராஜா இப்போ நம்ம ஊரில் ராஜா இல்லை, அரண்மனை வேற ராஜா போயிட்டாரு, டக்குன்னு போயிட்டு வந்துடும். ராஜாவுக்கு எங்கே தெரிய போகுது? போயிட்டு வந்துடும். அப்படி நம்ம போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். கண்காடு இருந்தனா கண்காடில் டக்குன்னு போயிருப்போம் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அப்படி இல்லை, அவன் ஆண்டவரிடத்துல அவன் மன்றாடி ஆண்டவரிடத்துல பாவ அறிக்கை பண்ணுகிறான். இதே வசனம் தான் நீங்கள் படிக்கலாம். இந்த நெகேமியாவின் 1வது அதிகாரத்தில் அந்த பாவ அறிக்கையை தான் நாம் தானியேலின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம். அப்போ பாருங்க, யூதர்களுக்கு ஒரு பாவ அறிக்கைக்கென்று ஒரு விதமான ஒரு
ஒரு போர்ஷன் இருந்தது, அதை அப்படியே வாசிப்பாங்க. நம்ம தான் இன்னைக்கு இஷ்டம் போல ஜெபம் பண்ணுறோம். நமக்கு வந்து என்ன இல்லை, சுதந்திரம் கொடுத்துருக்கு. நீ இஷ்டம் போல கேளப்பா, அவனுக்கு என்ன வேணும், பொண்டாட்டிக்கு நகை வாங்கணுமா, கேளு கேளு அப்படி சொல்லுவார் ஆண்டவர் நமக்கு. அந்த காலத்தில் அப்படி இல்லை, அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. கேட்க முடியுமா? என்னங்க பிரதர்ஸ்லாம் அப்படியே மௌனமாக இருக்கீங்க? பாஸ்டர் இதை விட ஞாபகப்படுத்தி விட்டீங்க. நேற்றுக்கே பொங்கலுக்கு இதாக நகை வாங்கி தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் போட்டுக்கு நான் பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் வேணால் பண்ணித்தாரேன், நகையெல்லாம் நான் வாங்கி தர முடியுமான்னு ஒருத்தன் கேட்டிருக்காரு அவர். ஓகே, அப்போ அப்படிதான் நம்மளாம் நினைப்போம். இங்கே என்ன நடக்குது பாருங்க. இரவும் பகலும் உமக்கு முன்பதாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை, இவன் ராஜா வீட்டில் தான் இருக்கிறான், பானபாத்திரக்காரனா. இவன் என்ன செய்யறான், நாங்கள் செய்த பாவம் என்று இவன் அறிக்கை பண்றான். நம்மளாம் என்ன சொல்லுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் எவ்வளவு நல்லவன், அதனால தான் எனக்கு இந்த பானபாத்திரக்காரன் உயர்ந்த ஒரு வேலையை கர்த்தர் தந்தார் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நாங்கள்லாம் பாவம் செய்தோம், நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் போனோம், நாங்கள் அநியாயம் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ஜெபம் எல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? பரிசேயனுடைய ஜெபம் மாதிரி தானே இருக்குது. நம்ம ஜெபம் ஆண்டவர் கேட்பாரா? நீங்க யோசித்து பாருங்க. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். அப்ப கூடி வந்து என்னை நோக்கி விண்ணப்பம், அதுக்கு இங்கிலீஷ்ல கிரை அவுட்னு இருக்குது. யூ வில் கிரை அப்படின்னு போட்டிருக்குது. நம்ம இன்னைக்கு அழுகையோடு சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உபவாசம் மாத்திரமல்ல, அழுகையோடு ஜெபிக்கிற ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளையும் நாம் எப்படி நம்ம ஜெபிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். சில நாள் 4 மாதங்களாக அவன் பரலோக தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது ராஜா நீ என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினேன். ராஜா கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. இவன் உடனே என்ன பண்ணானா, டக்குன்னு சொல்லல, அப்பவும் ஜெபம் பண்றான், உள்ளத்திலேயே ஜெபம் பண்ணிருப்பான். கர்த்தாவே நான் என்ன சொல்லணும், நான் ஏதாவது தவறி சொல்லி அந்த ராஜா என்னைய கல்தா பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவன் நினைச்சு ஆண்டவரத்தில் கேட்கிறான். பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். சொல்லிட்டு என்ன சொல்றான், ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் ஸ்தோத்திரம், என்னுடைய பட்டணத்தை நான் கட்டும்படிக்கு என்னை அனுப்ப வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறான். கீழே வசனம் வாசிக்கும்போது 8வது வசனம் சொல்கிறது, அவன் எல்லாத்தையும் கேட்கிறான். அப்ப நிறைய வசனம் இருக்குது. அந்த வசனம், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. நான் அவருக்கு பானபாத்திரக்காரன். ஃபர்ஸ்ட் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பார்த்துட்டு தான் அவர் சாப்பிடுவாரு. அந்த அளவுக்கு எனக்கும் அவருக்கும் நெருக்கம் இருந்தது. நான் சாப்பிட்டது நல்லது இல்லைன்னு சொன்னா அவர் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லல. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கிறது. விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களுக்கு கட்டளையிடுவார். உங்களுக்காக தம்முடைய கிரியைகளுக்கு அவர் கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There is prayer behind every victory. Hallelujah. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்பதாக ஒரு என்ன இருக்குது, ஒரு ஜெபம் இருக்கிறது. அவன் தேவ சமூகத்திலே அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறான். அவன் தன்னுடைய அவன் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வசனங்கள் அவனுடைய ஜெபத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். பின்பு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, எருசலேமுக்கு வந்து அவன் 3 நாள் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். எஸ்ரா வந்து எத்தனை நாள் இருந்தாரு? 3 நாள் இருந்தார். எங்க வாசிக்கிறோம்? எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல வாசிக்கிறோம். இங்கே நெகேமியா வந்து 3 நாள் அங்கே இருந்த பின்பு அதற்கு பின்புதான் இந்த வேலையை தொடங்குறாரு. எந்த வேலையை? அலங்கத்தை கட்டுகிற வேலை.
இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே 16வது வசனம் சொல்லுது, 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம், நெகேமியா 6ஆம் அதிகாரம், நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, 52 நாளில அந்த எருசலேமை சுற்றிலும் அந்த மதில்கள் கட்டி முடிக்கப்பட்டது. அதாவது ஏலூல் மாதம் 25ஆம் தேதியில 52 நாள் தாங்க எருசலேமை சுற்றிலும் ஒரு பெரிய மதிலை கட்டி முடித்தாரு. எப்படி கட்டி முடிக்க முடியுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதாங்க ஸ்ட்ராட்டஜி, அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஞானம். ஆண்டவர் அந்த நெகேமியாவுக்கு கொடுத்த ஞானத்துல அவன் எவ்வளவு அருமையா பேசியிருக்கிறான்னு பார்த்தீங்களா? எவ்வளவு அருமையா அந்த ராஜாவுடைய மனது உருகும்படிக்கு செய்கிறார். ராஜா எல்லாத்தையும் கொடுக்கிறாரு, எல்லாம் கொடுக்கிறார். அந்த நெகேமியா 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 8வது வசனம், தேவாலயத்திற்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என்று சொல்கிறான். அடுத்தது, அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியிடத்தில் வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோடு கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக இன்றைக்கு ராஜாதி ராஜா சேர்வைக்காரர்களையும், அதாவது பணிவிடை தூதர்களையும், குதிரை வீரர்களையும், அல்லது அக்னிமயமான தூதர்களையும் கட்டளையிடுகிறார். விசுவாசிகள் அல்லையா சொல்லுங்க. ஆமென். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அவருடைய சித்தத்தை அறிந்து அவரிடத்தில் உபவாசித்து ஜெபித்து நம்முடைய வேலையை தொடங்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை தருவார். விசுவாசிகள் அல்லையா சொல்லுங்க. நீங்க எதை பத்தி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் செய்கிற காரியத்துல ஆண்டவர் ஞானத்தை தருவார், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். அவருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கும். அதுதான் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்க போகிறது. உங்களை அவர் பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே தான் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து அதற்கு ஏற்றபடி செயல்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நெகேமியா வந்து அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது அங்க 3 பேர் வந்து பரிகாசம் பண்றாங்க. உங்களுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கும் ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கும் முற்படும் பொழுது அநேகர் வந்து என்ன செய்வாங்க? பரிகாசம் பண்ணுவாங்க. ஆமென். அங்கே தொபியா, சென்பல்லாத், கேஷோம் என்கிற 3 பேர் என்ன செய்கிறாங்க? அவனை பரியாசம் பண்ணுகிறாங்க. அது அப்பொழுது அவன் சொல்கிறான், 19வது வசனம் சொல்றது, ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்ட பொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்கள் என்று சொன்னார்களாம். உங்களை பரியாசம் பண்ணுவாங்க, உங்களை நிந்திப்பாங்க, உங்களை கலகக்காரர்கள் என்று சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கார். விசுவாசி சொல்லுங்க. நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சேனையின் கர்த்தர் முன்னே செல்கிறார், சேதமின்றி நம்மை காத்திடுவார். ஜெய கிறிஸ்து நம்ம முன்னே செல்கிறார், ஜெயமாக நம்மை நடத்திடுவார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்காருங்க. ஒரே நிமிஷம் நம்ம முழங்கால் படியிட முடிந்தவங்க நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இந்த பாடலை பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஷாபாராபா தீபாராபா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் இந்த நாளில இந்த செய்தியை நம்ம கொடுத்திருக்காருங்க. ஆண்டவருடைய திட்டம். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் அவன் என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்துகிறான். அவன் அழுது புலம்பி உபவாசித்து தேவ சமூகத்திலே, ஆண்டவரே எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிற தேவன், எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்பதை அவன் அறிக்கை பண்ணுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளைகளில நாம என்ன நினைக்கிறோம்? நாம எல்லாம் செய்யலாம், எனக்கு நிறைய சிபாரிசு இருக்கிறது, எனக்கு நல்ல பின்னணி இருக்குது, நான் அதை கொண்டு செய்வேன் என்று நினைக்கலாம். Hallelujah. Hallelujah.
வெட்கம் என்பதில்லை, கலக்கம் என்பதில்லை, கர்த்தர் வெட்கம் என்பதில்லை, கலக்கம் என்பதில்லை, கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. வெட்கம் என்பதில்லை, கலக்கம் என்பதில்லை, கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. சாத்தான் தோற்று போனான், இயேசு ஜெயம் தந்தார். சாத்தான் தோற்று போனான், இயேசு ஜெயம் தந்தார். ஜெயம் 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 ஜெயம். வெட்கம் என்பதில்லை, கலக்கம் என்பதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. சேனையின் தேவன் சேதமின்றி நம்மை காத்திடுவார். ஜெய கிறிஸ்து நம் முன்னே செல்கிறார், ஜெயமாகவே நம்மை நடத்திடுவார். நீ கலங்காதே, நீ திகையாதே, என் தேவன் உன்னோடு இருக்கின்றாரே. நீ கலங்காதே, நீ திகையாதே, நம் தேவன் உன்னோடு இருக்கின்றாரே. ஜெயம் 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 ஜெயம். வெட்கம் என்பதில்லை, கலக்கம் என்பதில்லை, கர்த்தர் இயேசு நம்மை பாடுவோம், எல்லாரும் பாடுவோம். வெட்கம் என்பதில்லை, கலக்கம் என்பதில்லை, கர்த்தர் இயேசு நம்மை கைவிடுவதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் அவர், உறங்க மாட்டார், அவர் தூங்க மாட்டார். நம்மையும் காத்து நடத்திடுவார், கரம் பிடித்தென்றும் உயர்த்திடுவார். அவர் நம் பெயர் சொல்லி அழைத்தவரே, நமக்காக யாவும் செய்தவரே. அவர் நம் எல்லாரும் சத்தமா பாடுவோம். அழைத்தவரே, எழுப்பி பாடுவோம். யாவையும் செய்தவரே. ஜெயம் 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 ஜெயம். கரங்களை தட்டி போடும். இல்லை, கலக்கம் என்பதில்லை, கர்த்தர் இயேசு நம்மை கைவிடுவதில்லை. வெட்கம் என்பதில்லை, கலக்கம் என்பதில்லை, கர்த்தர் இயேசு நம்மை கைவிடுவதில்லை. புதிய காரியம் செய்திடுவார், புது பொலிவுடனே நடத்திடுவார். பழையன யாவையும் ஒழித்திடுவார், புது பல நமக்கு தந்திடுவார். அவர் சர்வ வல்ல இயேசுதாமே, யுத்தத்தில் வல்லவர் அவர்தாமே. அவர் சர்வ வல்ல இயேசுதாமே, யுத்தத்தில் வல்லவர் அவர்தாமே. ஜெயம் 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 ஜெயம். இல்லை, கலக்கம் என்பதில்லை, எல்லாரும் ஜெயம் ஜெயம் கொடுக்கிற தேவன். வெட்கம் என்பதில்லை. அறிக்கை பண்ண உங்க வாழ்க்கையில அற்புதம் நடைபெறும். நமக்கு முன்னே சென்றிடுவார், கோணல்களை செவ்வையாக்கிடுவார். வெண்கல கதவுகள் உடைத்திடுவார், இரும்பு தாழ்பாள்கள் முறித்திடுவார். அந்தகாரத்தின் பொக்கிஷம் தந்திடுவார், ஒளிப்பீடத்தின் புதையல்கள் கொடுத்திடுவார். அந்தகாரத்தின் பொக்கிஷம் தந்திடுவார், ஒளிப்பீடத்தின் புதையல்கள் கொடுத்திடுவார். ஜெயம் 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 ஜெயம். வெட்கம் என்பதில்லை, கலக்கம் என்பதில்லை, கர்த்தர் இயேசு நம்மை கைவிடுவதில்லை. வெட்கம் என்பதில்லை, கலக்கம் என்பதில்லை, கர்த்தர் இயேசு நம்மை கைவிடுவதில்லை. சாத்தான் தோற்று போனான், இயேசு ஜெயம் தந்தார். சாத்தான் தோற்று போனான், இயேசு ஜெயம் தந்தார். ஜெயம் 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 ஜெயம். என்பதில்லை, கலக்கம் என்பதில்லை, கர்த்தர் இயேசு நம்மை கைவிடுவதில்லை. ஒரு நாளும் கைவிடாத தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் தோற்று போனான். சொல்லுங்க, எத்தனை பேர் தைரியமா சொல்லுங்க. அப்படி சொன்னாலே பயம் பாஸ்டர், அன்னைக்கு பிரச்சனையா வந்துருது பாஸ்டர், அதெல்லாம் சொல்லதை விடாதீங்க, சொல்ல வேண்டாம் பாஸ்டர். இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு ஜெயம் தந்தார். சொல்லுவோமா?
இயேசு நமக்கு என்ன செய்தாரு? ஜெயம் தந்தார். இயேசு ஜெயம். யாரெல்லாமோ என்னெல்லாமோ ஜெயம்னு போடுறாங்க. சிலவங்க இம்போசிஷன் எழுதின மாதிரி எழுதி வச்சாங்க. இன்னைக்கு நீங்க இயேசு ஜெயம்னு எழுதுங்க பார்க்கலாம். ஒரு அல்லையா சொல்லுங்க. நம்ம எழுத மாட்டோம்ல, சாத்தா எழுத விட மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் தோற்று போனான், இயேசு ஜெயம் தந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஷியபாரபர எல்லாம் கண்கள் பிடிச்சு ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நிந்தனைகள் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, பலவிதமான கேலி பேச்சுகளின் மத்தியிலே, பரியாசத்தின் மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் காக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணி உம்மை தேடும் பொழுது, தேடுகையில் நாங்கள் கண்டுகொள்வோம் என்று எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை எங்களுக்கும் நிறைவேறப் போகிறது. அப்பா, இஸ்ரா வாழ்க்கையில நிறைவேறினதே, நெகேமியா வாழ்க்கையில நிறைவேறினதே, எங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக அது நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அட்லாண்டா தமிழ் சபையோடு கூட இணைந்திருக்கிற, சார்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் தேவ பிரசன்னம் இருக்கட்டும். எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா மேட்டிமையான எண்ணங்கள் விலகி போவதாக. தேவ சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தும் பொழுது, தேவ தூதர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற பணிவிடை ஆவிகளை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேர்வைக்காரர்களை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம், குதிரை வீரர்களை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பங்களுக்காக, தங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு அற்புத அடையாளங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகளை மாற்றும், கண்ணீரை துடைத்தருளும், தேவைகளை சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.